கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 5:10. மேத்யூ 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது தேவனுடைய நாமத்தை நிமித்தம், நீதி என்பது என்ன? தேவன் முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அதற்காய் வாழுகிறவர்கள் துன்பப்படக்கூடியவர்கள். அப்படி துன்பப்பட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள், உங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்போ ஒரு கிறிஸ்தவனானா கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகள் பாடுகள் உண்டு. அவங்க தான் பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் என்று சொல்லக்கூடியதா. யாக்கோபு இதை குறித்து நிருபத்தில் எழுதும்போது யாக்கோபு 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்கதரிசிகளை நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, ஒரு முன் உதாரணமாக வச்சுக்கோங்க. எதுக்கு? தீர்க்கதரிசியை துன்பப்படுத்துறதுக்கு. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை, நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணவங்க அவங்க துன்பப்படுத்துறத. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ என்ன? ஒரு பொறுமையோடு துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடிய மக்களாக. அதனால தான் அங்கே உதாரணம் சொல்லும்போது யாரை சொல்கிறாரு? யோபுவை சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்? நீதி நிமித்தம் பாடுபடும் போது நம்ம கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதனால தான் 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 12லிருந்து 14 வரை சொல்லும்போது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். எப்படி? கிறிஸ்துவினுடைய நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால். காரணம் என்ன? ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப என்ன? நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு என்று துன்பப்பட்டோம் என்றால் நம்ம யாரு? பாக்கியவான்கள். ஏன்னா நீதி நிமித்தம் துன்பப்படக்கூடியதான். அதை பொறுமையோடு நம்ம சகிக்கக்கூடிய மக்களாக வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பாக்கியம் உள்ள மக்களாய் வாழுகிறோம். இது எப்படி சமாளிக்க முடியும்? இது எப்படி வாய்ப்பு? 2 கொரிந்தியர் 4:17 சொல்லாரு, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளாய் நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என்ன? நம்மளுடைய வாழ்க்கை மிக கொஞ்ச காலம், ஆனால் நம்ம கர்த்தருடைய வாழ போகிற காலம் ரொம்ப அதிகம். அப்போ நம்ம என்ன? காணப்படுகிறவை இல்லை. இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களுக்காக வாழ்கிறவங்க இல்லை. நம்ம காணப்படாத அந்த நித்திய உலகத்துக்காக வாழ்கிறவங்க. அதனால இங்கே என்ன பாடு வந்தாலும் அதை நம்ம தாங்கி கொள்ளுகிறோம், பொறுமையோட சகித்து கொள்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகமே ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அழிஞ்சு போக போகுது. நான் நித்திய வாழ்வுக்காக வாழுகிறேன், அந்த ராஜ்யத்துக்காக வாழுகிறேன். அதனால இந்த துன்பம் என்ன? லேசான உபத்திரவம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த சரீரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம், இல்லை நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு என்று வாழும்போது உங்களுக்கு வரக்கூடிய துன்பம், நிந்த பாடு, போராட்டம், இதெல்லாம் என்ன சொல்கிறாரு? லேசான உபத்திரவம். எப்படி? லேசான உபத்திரவம். உங்களால் புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? இந்த பூமியில் நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு என்று நீங்கள் படக்கூடிய பாடுகள் ரொம்ப லேசான உபத்திரவம் பார்க்குறீங்களா, இல்லை ரொம்ப கடினமானதாக பார்க்குறீங்களா? அநேகர் என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் வேலை ரொம்ப கடினமான வேலை, எப்படி தான் நீங்கள் சமாளிக்கிறீங்களோ. நான் சொல்லுவேன், ரொம்ப லகுவான வேலை. ஏன்னா வேலை செய்கிறது இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன? அவர் சத்தம் கேட்டு நம்ம அவருடைய சித்தம் செய்கிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன? தவறுதலாக புரிஞ்சு கொண்டு சிலர் நம்மளை பழி சொல்ல முடியும், சிலர் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லி பாராட்ட முடியும், சிலர் அன்னை அருமையான பிரசங்கன்னு சொல்ல முடியும், ஒரு சிலர் என்ன பேசுகிற பூரா தப்பு தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி நம்மளை நிந்திக்க முடியும், இல்லை நம்மளை குறித்து நம்மளுடைய மரியாதையை கெடுக்கக்கூடியதாக மற்றவர்கள் பேச முடியும். என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நம்ம யாருக்காக இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறோம். நம்ம நல்லவன் போய் நம்ம 4 பேர்கிட்ட சொல்லணுமா? அவசியம் இல்லை. இல்லை நம்மளை பற்றி நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லணுமா? அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தருக்கென்று வாழும்போது கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். அப்போ என்ன?
இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் உங்களுக்கு பாடு வருதா, அதை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்வது உண்டு. ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து 2, 3 முறை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணுமில்லாம போகக்கூடியதா. நம்ம கவலையே படலையே. நமக்கு என்ன துன்பம் வரத்தான் செய்யும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? அதையும் மேற்கொள்ளக்கூடிய மக்களா. ஏன்னா நமக்கு என்ன, நம்ம நீதி நிமித்தம் துன்பப்பட்டோம்னா அதை காட்டிலும் பாக்கியம் வேற என்ன இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் இல்லையா? அவருடைய சரித்திரத்துல, அவருடைய சரீரத்துல உண்டான அந்த பாட நான் என்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொள்கிறேன்னு. அப்ப நம்மளும் அப்படி வாழ கற்றுக்கொள்வோமா? பல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீதி நிமித்தம் துன்பப்படும் போது பொறுமையோட காத்திருந்து, இந்த உலகத்திற்கல்ல, நாங்கள் வரப்போகிற அந்த நித்திய வாழ்வுக்காக வாழுகிறோம் என்ற திட நம்பிக்கையோடு வாழ்ந்து முடிக்க பாக்கியமாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.